வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஃப்ரெஷ். இந்த படம் ஒரு R-rated மூவி. அதனால் 17+ மேலே இருக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஹீரோயின் சிங்கிளாக இருப்பாங்க. அதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் இவங்கள டேட்டிங் ஆப் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஆப்பில் மேட்ச் ஆன நிறைய பேரை ஹீரோயின் போய் மீட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே இவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இனிமேல் டேட்டிங் ஆப் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், என்னோடய ட்ரூ லவ் தானாகவே நடக்கட்டும் அப்படின்னு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்களோட சிங்கிள் லைஃப்பில் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டில் ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. அவர் இவங்ககிட்ட பேசுகிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் நிறைய விஷயம் ஒத்து போகும். அதனால் இப்போ 2 பேரும் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஹீரோவை நேரில் பார்த்தது கிடையாது. அதனால் அவங்க ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவாங்க. ஹீரோக்கே தெரியாமல் ஹீரோவோட ஃபோட்டோவை எடுத்து ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஒரு நாள் ஹீரோ திடீர்னு வந்து, நான் வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கேன், நம்ம 2 பேரும் போகிறோம், உன் ட்ரெஸ் எல்லாம் நானே பேக் பண்ணிட்டேன்னு ஹீரோயினை வந்து கூப்பிடுறாரு. ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற வழியில் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஊருக்கு தான் போகிறோம், இந்த ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணுறோன்னு லொக்கேஷனெல்லாம் கொடுத்துட்டு தான் போகிறாங்க. அவங்க அந்த டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ஃபோனில் இருந்த சிக்னல் கட் ஆகிடுது. இப்போ ஹீரோ ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அங்கே ஒரு வீடு இருக்குது, அதுக்குள்ளே ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் சொன்ன இடத்துக்கு வெக்கேஷனுக்கு போகல, இவங்க வேறு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இது ஹீரோவோட வீடு. அந்த வீடை ஹீரோயின் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோ அவங்க கையில் ஒரு ஜூஸை கொடுக்குறாரு. அதை குடித்த கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் மயங்கிடுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு அவங்க எழுந்து பார்க்குறப்போ அவங்க கை காலெல்லாம் கட்டியிருக்கு. ஹீரோ தூரமாக நிற்கிறாரு. முதல்ல அவர் ஏதோ ப்ராங்க் பண்ணுறாருன்னு தான் ஹீரோயின் நினைப்பாங்க. ஆனால் அவர் பேசுகிறத கேட்டு ஹீரோயின் பயந்துருவாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வச்சு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு நம்மளால் கெஸ் கூட பண்ண முடியாது. அதுதான் இந்த படத்தோட ட்விஸ்ட்டே. அவர் ஒரு கொடூரமான வேலையை தான் பண்ணிகிட்ருப்பாரு. ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு லொக்கேஷன் அனுப்புனதுக்கப்புறம் ரொம்ப நாள் டெக்ஸ்ட் கால்னு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு டவுட் வந்திருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோவோட ஃபோட்டோவை ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புனது அவங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த ஃபோட்டோவை வச்சு இவர் யாருங்கிற டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஹீரோக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தெல்லாம் இருக்குன்னு. ஹீரோயின் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டியிருக்கா அப்படிங்கிறத இவங்க ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இந்த மாதிரி படங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டாட்டா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.